வணக்கம். ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பிரச்சாரத்தை நீங்க பார்க்க போறீர்கள். 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கான பிரச்சாரம் ராமர் என்கிற இந்த பெயரில் அயோத்தியிலிருந்து தொடங்கி இந்த பிரச்சாரத்தை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்லக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்க போகிறது. மோடி அண்ட் ஷா பார்க்க போகிறது. குஜராத் லாபி கடந்த 9 ஆண்டுகளாக என்னெல்லாம் வித்து வந்தார்களோ அதை பற்றி நீங்க பேசக்கூடாது. ஏர்போர்ட்டை பற்றி பேசக்கூடாது. ரயில்வேஸ்களை பற்றி பேசக்கூடாது. விலைவாசியை பற்றி பேசக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசக்கூடாது. விவசாயிகளை பற்றி பேசக்கூடாது. ஆனால் நீங்க எதை பற்றி பேச வேண்டுமோ அதற்கான பெயர் ராம் மந்திர். ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இதை எடுத்துக்காட்டி வருகிறார்கள். ஆனால் இந்த ராமர் கோவிலுக்கான அர்த்தத்தை, உண்மையை நான் உங்களுக்காக சேகரித்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையால் இந்த பதிவை மிகவும் ஆழமாக கவனமாக பாருங்கள். இதற்கு பின்னாடி ஒரு நீண்ட ரிசர்ச் நாங்கள் செய்திருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு தேர்தல், ராமர் கோவில், அயோத்தியா எவ்வளவு முக்கியம் என்று நீங்க பாருங்கள். 2014ஆம் ஆண்டு தேர்தலில் ராமர் கோவில் என்கிற வார்த்தையை நீங்க கேட்டிருக்க மாட்டீர்கள். 2019ஆம் ஆண்டு ராமர் கோவில் என்கிற வார்த்தையை நீங்க கேட்டிருக்க மாட்டீர்கள். 2020ஆம் ஆண்டு கடைசி மாதத்தில் எல்என்டி போன்ற பல்வேறு பில்டர்ஸ்களை கூப்பிட்டு வைத்து ராமர் கோவிலுக்கான அந்த ஐடியா பேசப்பட்டது. 2021ஆம் ஆண்டு எல்என்டி கையில் இந்த கான்ட்ராக்ட் போனது. அடுத்த 3 வருடத்திற்குள் 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு இந்த கோவிலை நீங்க கட்டி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த கோவில் கட்டுமானத்திற்கான பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சேலஞ்சஸ்கள், அதை பற்றி நான் பேசுவதற்கு முன்பு காங்கிரஸ் அயோத்திக்கு நாங்கள் போக மாட்டோம், ஜனவரி 22ஆம் தேதி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியின் பிரச்சாரத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். காங்கிரஸ் மட்டும்தானா? கிடையாது. டிஎம்சி மறுத்துவிட்டது. சமாஜ்வாதி பார்ட்டி மறுத்துவிட்டது. பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி மறுத்துவிட்டது. ஆர்ஜேடி மறுத்துவிட்டது. அதாவது இந்தியா அலைன்ஸை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் நாங்க போக மாட்டோம் என்கிற முடிவை எடுத்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டும்தானா? 4 சங்கராச்சாரியர்கள், சனாதன தர்மத்தின் 4 குருக்கள், இவர்களுக்கு அழைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. எந்த சனாதன தர்மத்தை வைத்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் இந்த நாட்டில் தன்னுடைய பிரச்சாரத்தை இயக்கி வருகிறார்களோ அதே சனாதன தர்மத்தின் குருக்களை கூட நீங்க அழைக்கவில்லை. எந்த அடானியை வைத்து ஒட்டுமொத்த அயோத்தியா ரத யாத்திரை நடத்தப்பட்டதோ, எந்த பாபரி மஸ்ஜித்திற்கான காரணம் முரளி மனோகர் ஜோஷி, லால்கிருஷ்ண அத்வானி, வாஜ்பாய் இது போன்ற நபர்கள் இருந்தார்களோ, உமா பாரதி போன்ற நபர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கு அழைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. கங்கனா ரனாத் போன்ற நபர்கள் இந்த சபையில் கலந்து கொள்ள போறார்களா? எவ்வளோ பெரிய விஷயம் என்று நீங்க பாருங்கள். 1964ஆம் ஆண்டு, அதாவது பிஜேபி எஸ்டாப்ளிஷ் ஆனதற்கு முன்பு விஸ்வ ஹிந்து பரிஷத் எஸ்டாப்ளிஷ் ஆனது. இந்த அமைப்பின் உருவாக்கத்தின் போது யாருமே ராமர் கோவிலை பற்றி பேசவில்லை. அந்த தருணத்தை நீங்க பார்த்தீர்களா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அனைவருமே ஒற்றுமையாக இருந்தார்கள். விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய உத்தேசம் என்ன, ஐடியாலஜி என்ன? இந்துக்களை, அவர்களுடைய உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்று. இந்து மதத்தை விட்டு வெளியேறிய பல்வேறு நபர்களை மீண்டும் இந்து மதத்திற்கே திரும்ப கூட்டி வர வேண்டும் என்று. ஆனால் காலப்போக்கில் இதே விஷயம் ராமர் கோவிலாக மாறியது. ராமர் கோவில் அரசியலாக மாறியது. அரசியல் கட்சியான பிஜேபி அதை மிகப்பெரிய புரோபகண்டாவாக கையில் எடுத்துவிட்டது. விஸ்வ ஹிந்து பரிஷத் ராமர் கோவில் என்கிற இந்த விஷயத்தை கையில் எடுத்த போது ஆர்எஸ்எஸும் முன்வரவில்லை, பிஜேபியும் முன்வரவில்லை. ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியின் ஆர்எஸ்எஸ் அனைத்து நபர்களையும் ஓரம் கட்டிவிட்டு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அனைத்தையுமே தன் கையில், தன் கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். 4 சங்கராச்சாரியர்கள் நாங்க இந்த இனாகுரேஷன் விழாவில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஏன் கூறியிருக்கிறார்கள்? ஏன் அவர்களுக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்படவில்லை? இதையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 சங்கராச்சாரியர்களுடைய சனாதன தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சனாதன தர்மத்தின் பிரச்சாரத்திற்காக எத்தனையோ 100 ஆண்டுகளாக இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்து மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர் யார் என்றால் ஆதி சங்கராச்சாரியர். சனாதன தர்மம் வளர வேண்டும், சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் 4 மடங்களையும் அமைத்தார். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இந்த 4 மடத்திலிருந்து சனாதன தர்மம் பரப்பப்பட்டது.
இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த 4 மடாதீஸ்வர் சங்கராச்சாரியர்கள் நாங்கள் இனாகுரேஷன் விழாவிற்கு வரமாட்டோம் என்று கூறியவுடன் காங்கிரஸும் புரிந்து கொண்ட ஒரு விஷயம், சாஃப்ட் ஹிந்துத்துவ பாலிசி இதற்கு மேல் வேலைக்கு வராது, அதனால் நாங்கள் பாய்காட் செய்கிறோம். ஆனால் என்னைக்கு இந்த 4 சங்கராச்சாரியர்கள் அயோத்திக்கு போறார்களோ அன்னைக்கு நாங்களும் களத்தில் இறங்குவோம், அன்னைக்கு நாங்கள் அயோத்திக்கு செல்வோம் என்கிற அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 4 மட்டங்கள், சங்கராச்சாரிய மட்டங்கள். ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீட்டம் சிக்மங்களூர் கர்நாடகாவில் இருக்கிறது, தென்னாட்டில் இருக்கக்கூடிய மட்டம். ஜோதிர் மட்டம் கர்வால் உத்தராகண்டில் இருக்கிறது. காலிகா மட்டா துவாரகா குஜராத்தில் இருக்கிறது. கோவர்தனா மட்டம் புரி ஒடிசாவில் இருக்கிறது. இந்த 4 மடாதீஸ்வர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று ஏன் கூறினார்கள்? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், இந்த கோவில் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது, இன்னும் கட்டுமானம் முடியவில்லை. வெறும் 60லிருந்து 70% மட்டும்தான் அந்த கோவிலுடைய அந்த மதர் ஸ்ட்ரக்சர் என்று எதை அழைப்பீர்களோ அந்த மதர் ஸ்ட்ரக்சரே இன்னும் முழுமையாக முடிவிற்கு வரவில்லை. 60லிருந்து 70% மட்டுமே இந்த கோவிலுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பணி முடிஞ்சிருக்கிறது. ஒரு இன்கம்ப்ளீட் கோவிலை திறந்து வைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ப்ரோபகண்டா, ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி எடுத்து வைத்திருக்கிறார். ஏன் வைக்கிறார்? அதற்கு நான் நிச்சயமாக வருவேன். ஆனால் இந்த 4 மட்டங்களை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டும். 4 மட்டங்களில் ஜோதிர் மட் கிட்டத்தட்ட ஒரு 500 BCக்கு முன் கட்டப்பட்ட இந்த மட்டம், ஃபவுண்டட் பை ஆதி சங்கராச்சாரிய. இப்போ இருக்கக்கூடிய மட்டாதீஸ்வர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாமி அவிமுக்தேஸ்வரானந்த் சரஸ்வதி கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கிறார். எப்படி சனாதன மதத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் ஆன்டி மோடி, ஆன்டி இந்தியா கிடையாது, ஆனால் சனாதன தர்மத்திற்கு எதிராக எப்படி இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, இதை எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெளிவான கேள்வியை கேட்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, டெம்பிள் ரெடியாக இல்லாத பட்சத்தில் ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை வைத்து எப்படி இந்த இனாகுரேஷன் விழாவை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆகையால் நாங்கள் யாருமே அங்கே போக மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். அவர் பேசியதை நீங்களே கேட்டுவிடுங்கள். चारों शंकराचार्य वहाँ पर नहीं जा रहे हैं। कारण क्या है, क्यों नहीं जा रहे हैं? किसी राग द्वेष के कारण नहीं, बल्कि शंकराचार्यों का ये दायित्व है कि वो शास्त्र विधि का पालन करें और करवाएं। अब वहाँ पर शास्त्र विधि की उपेक्षा हो रही है। सबसे पहली उपेक्षा क्या है कि मंदिर अभी पूरा बना नहीं और प्रतिष्ठा की जा रही है। कोई ऐसी परिस्थिति नहीं है कि अपने को अचानक कर देना पड़े। 46வது சங்கராச்சாரியர், ஜோதிர் மட்டுடைய 46வது சங்கராச்சாரியர் கூறிய இந்த வார்த்தை, நாங்கள் ஆன்டி மோடி கிடையாது, நாங்கள் ஆன்டி சாஸ்திராஸை எதிர்க்கிறோம். அதாவது யார் சாஸ்திரங்களை மதிக்காமல் தான் விரும்பும்படி ஒரு திறப்பு விழாவை நடத்தி வருகிறாரோ, தன்னுடைய ப்ரொபகண்டாவிற்காக, பொலிட்டிக்கல் லாபத்திற்காக செய்து வருகிறாரோ, அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் மட்டுமல்ல, தர்ம் மே ஹஸ்தக்ஷேப் கர் ரஹே ஹே மோடி, மதத்தில் தன்னுடைய மூக்கை நுழைத்துக் கொண்டிருக்கிறார் மோடி என்று இன்னொரு சங்கராச்சாரியர் கூறியிருக்கிறார், சுவாமி ஸ்ரீ நிஷானந்த் சரஸ்வதி மகாராஜ். அனைத்து சங்கராச்சாரியர்களுமே இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறார்கள். காரணம், இவர்களுக்கு அழைப்பு கூட கொடுக்கப்படவில்லை. எந்த விதிமுறைப்படி இந்த திறப்பு விழா நடந்திருக்க வேண்டுமோ அதை நடத்தவில்லை. அயோத்தியாவில் ஜனவரி 22ஆம் தேதி இந்த திறப்பு விழா நடக்கப் போகிறதாம். ஆனால் இந்த 4 நபர்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் இவர்களை பற்றி நாம் பேசிய தீர வேண்டும் என்று. ஜோஷி மட் இன் உத்தராகண்ட், துவாரகா இன் குஜராத், புரி இன் ஒடிசா அண்ட் ஸ்ருங்கேரி இன் கர்நாடகா. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் ஹிந்து மதத்தை பரப்பக்கூடிய வேலையை ஆதிசங்கராச்சாரியர் இவர்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்து சென்றிருக்கிறார். இதே வேலையை வாழ்க்கை முழுவதும் இந்த நபர்கள், இந்த மதத்தை சார்ந்த நபர்கள் செய்து வருகிறார்கள். அப்போ ஹிந்து மதத்திற்கான எந்த முக்கிய காரணமாக இருந்தாலும், எந்த முக்கிய காரியமாக இருந்தாலும் இவர்களை அழைத்தே தீர வேண்டும். ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான அழைப்பும் வரவில்லை. சரி, இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா மிக முக்கியமான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எல்என்டி இந்த கோவிலை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனம், எல்என்டியில் இருக்கக்கூடிய சோர்சஸ்களிடம் ஒரு சில தகவலை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிகவும் எக்ஸ்க்ளூசிவான இந்த தகவல், ஒட்டுமொத்த ப்ராஜெக்டுக்கான காஸ்ட்
18,000 கோடி ரூபாய் எங்க செலவானது என்று நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான கணக்கும் கிடையாது. எப்படி? இட் ஹேஸ் ஹிடன் காஸ்ட் டூ. எந்த விதமான ஹிடன் காஸ்ட்? அயோத்தியாவில் ஒரு ஏர்போர்ட்டை கட்டுறார்களாம். அந்த ஏர்போர்ட் போவதற்கான ரோடுகளை கட்டிவிடுறார்களாம். அங்க இருக்கக்கூடிய கடைகளை உடைத்து பியூட்டிஃபிகேஷன் வேலை நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், செவரல் கீ ட்ரேட் ரூட்ஸ் including 13 kilometers of Ram Path, 800 meters long Sri Ram Janmabhoomi Path, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், 800 meters long Bhakti Path, இது அனைத்திற்கான காஸ்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா 18,000 கோடி ரூபாய். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள், காலம் காலமாக வசிக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய வீடுகளை, அவர்களுடைய கடைகளை, அவர்களுடைய குடிசைகளை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கி இந்த அனைத்து டெவலப்மெண்ட்டுமே நடந்திருக்கிறது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா உண்மையிலேயே இந்த கோவிலுக்காக எவ்வளவு செலவு செய்ய போனார்கள்? 18,000 கோடி ரூபாயா? கிடையாது. சரி, ஒரு 10,000 கோடி ரூபாய்? கிடையாது. இந்த கோவிலை கட்டுவதற்காக உண்மையிலேயே செய்யப்படக்கூடிய செலவு, எல்என்டிக்கு முதல் முறையாக கிடைத்த அந்த கான்ட்ராக்டின் செலவு, அந்த தொகை வெறும் 400 கோடி ரூபாய் மட்டுமே. இந்த 400 கோடி ரூபாய் இன்றைய அளவில் 800 கோடி ரூபாயாக உயர்ந்து நிற்கிறது. இன்னும் கட்டுமான பணி முடியவில்லை. ஆனால் 400 கோடி ரூபாயிலிருந்து 800 கோடி ரூபாய் இப்போவே செலவாகிவிட்டது. இதற்கு மேல் இன்னும் எத்தனை? சரி, எவ்வளவுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்? அந்த மெயின் பில்டிங்கிலிருந்து 60% 70% மட்டுமே. 3 வருடத்திற்கு முன்பு 2020ஆம் ஆண்டு எல்என்டிக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைத்தது. 2021ஆம் ஆண்டு. 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு ராமர் கோவில் இந்த ப்ராஜெக்டை முடித்துவிட வேண்டும் என்று கூறி வந்தார்கள். ஆனால் இந்த ப்ராஜெக்டை இன்னும் முடிக்கவில்லை. ஏன் அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி இவ்வளோ அவசரமாக இந்த வேலையை பார்க்கிறார் என்றால், இதே எல்என்டியோடைய ப்ராஜெக்ட் மீட்டிங்ஸ்களில், ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங்களில் பல்வேறு முறை எடுத்து வைக்கப்பட்ட ஒரு தேதி, மார்ச் 10ஆம் தேதிக்குள் இந்த ப்ராஜெக்டை உங்களால் முடிக்க முடியுமா என்று. இதற்கான காரணம், இந்த மார்ச் 10ஆம் தேதி எதற்கு? 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலும் போது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் மார்ச் 10ஆம் தேதி போடப்பட்டது. அப்போ அதையே ஒரு டைம்லைனாக வைத்து எல்என்டியோடைய ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடந்திருக்கிறது. அரசாங்கத்திற்கும் எல்என்டிக்கும் நடந்த அந்த ப்ராஜெக்ட் மீட்டிங்ஸ் 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு எந்த அளவில் உங்களால் ப்ராஜெக்டை கொடுக்க முடியும்? பார்லிமெண்ட் பில்டிங் முடிந்து விட்டதா? விஸ்தா ப்ராஜெக்ட் முடிந்து விட்டதா என்றால் கிடையாது. இன்னும் அந்த ப்ராஜெக்டில் வேலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கான இனாகுரேஷன் நடந்துவிட்டது. ராமர் கோவில் நடந்து விட்டதா? கிடையாது. 60% 70% மட்டுமே இந்த ப்ராஜெக்ட் நடந்து முடிந்திருக்கிறது. 4 புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா எந்த விதமான சிவரும் எழுப்பப்படவில்லை, எந்த விதமான பவுண்டரி வாலும் கட்டப்படவில்லை. இதை தாண்டி பல்வேறு பில்டிங்ஸ் கட்டப்பட இருந்தது, எதுவுமே இன்னும் முடிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இதை திறந்து வைத்து விடுவோம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் எப்படி பிஜேபியின் ஆர்எஸ்எஸ் மதத்தின் அடையாளத்தை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்து வைக்கிறார்கள், எந்த அளவில் அவர்கள் மதத்தை பார்க்கிறார்கள் என்ற ஒரு விஷயமும் எங்களுக்கு முன் வந்தது. அதாவது டிசம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டு முதல் சுற்றில், அதாவது ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் ராம் மந்திர், அதில் ஒரு மீட்டிங் போடப்பட்டது. இந்த மீட்டிங்கில் வெறும் 7 நபர்கள் தான். எல்என்டியின் குரூப் சிஇஓ சுப்பிரமணியம் தமிழர் தான். அவருடன் அசிஸ்டன்ட்ஸ்கள், மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், ராம் மந்திர் கமிட்டியிலிருந்து 2 நபர்கள், பையாஜி மற்றும் சம்பாரன். இந்த 7 நபர்கள் நடுவே நடந்த இந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, யார் இந்த ப்ராஜெக்டை மேற்பார்வை செய்வார் என்கிற ஒரு கேள்வி எடுத்து வைக்கப்பட்டது ராம் மந்திர் கமிட்டியை சார்ந்த பையாஜி தரப்பினர். உடனடியாக எல்என்டியின் குரூப் சிஇஓ மிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் கொடுத்த பதில், நவ்னீத் கால் சிறந்த அதிகாரி, இவர்தான் இந்த ராமர் கோவிலுக்கான மேற்பார்வை வேலையை பார்ப்பார், ப்ராஜெக்ட் மேனேஜராக இவரைத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். கொஞ்ச நேரத்திலேயே பையாஜி மீண்டும் ஒரு முறை சுப்பிரமணியமை அணுகியிருக்கிறார். கால் என்கிற இந்த வார்த்தை இடிக்குதே. கால் காஷ்மீரை சார்ந்த ஒரு காஸ்ட். காஷ்மீர்ல இருந்து ஒரு நபர் வருகிறார் என்றால் அவரால் இந்த ராமர் கோவில் எல்லாம் செய்ய முடியாது. எங்களுக்கு சனாதன தர்மம் ஒரு உயர் ஜாதியினரை கொண்டு வந்தால் திருப்தியா இருக்கும், இந்த நபரை எங்களுக்கு வேண்டாம்.
அதே நேரத்தில் சுப்பிரமணியம் அவர்கள் வண்டியில் போகும்போது தன்னுடைய அசிஸ்டன்ட்களிடம் பேசியிருக்கிறார். அவர் பேசிய வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சதாயிற்று. அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட், ஆமாம் ஐயா, அவருக்கு பிராமணர் அல்ல, இதே மாதிரியான ஏதோ ஒரு உயர் ஜாதியினர் தான் அவர் எதிர்பார்க்கிறார் என்பது நான் புரிஞ்சு கொண்டேன். அடுத்த 10 நாட்களில் நவநீத் கால் கையில் இருந்த அந்த ப்ராஜெக்ட் நழுவி இன்னொரு நபர் கையில் போனது. இந்த நபர் யார் என்றால் வினோத் குமார் மெஹ்தா. 10 நாள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் மதத்தின் அடையாளத்தை வைத்து இந்த நபர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். மதம் இவர்களுக்கு அடையாளம் கிடையாது. இவர்களுடைய அடையாளம் ஜாதி, ஜாதி வெறி, அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. உயர் பொறுப்பில் உயர் ஜாதியை சார்ந்த நபர் தான் இருக்க வேண்டும் என்கிற இந்த ஐடியாலஜியுடன் எப்படி இவர்கள் ராமர் கோவிலை கட்டுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ராமாயணத்தை இவர்கள் படித்தாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. சபரி கே பேர் கா கே ஜியே தே ராம். சபரி என்கிற அந்த ஏழை தாய் கையில் இருந்த அந்த எச்சி பழங்களை சாப்பிட்டார் ராமர். ஆனால் இந்த இடத்தில் உயர் அதிகாரத்தில் யாருமே இருக்கக்கூடாது என்று விரும்பக்கூடிய இந்த நபர்கள் ராமர் பக்தராக இருக்கவே முடியாது. சனாதன தர்மத்தை தலையில் தூக்கி இந்த நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள், ஒரு இன்கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை இனாகிரேட் செய்யக்கூடிய நபர்கள் எப்பவுமே ராமர் பக்தராக இருக்க முடியாது. சனாதன தர்மத்திற்கு எதிராக போய் இந்த கோவிலின் திறப்பு விழாவை செய்யக்கூடிய இந்த நபர்கள் சனாதன மதத்தை மதிக்கக்கூடிய நபர்களாகவே இருக்க முடியாது. சிந்தித்து பாருங்கள், தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, ஓட் பேங்கிற்காக ராமர் கோவிலை, ராமர் என்கிற பெயரை ஓட் வங்கியாக மாற்றக்கூடிய இந்த நபர்களை எப்படி உங்களால் நம்ப முடியும்? சுப்பிரமணியம் சுவாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு விஷயத்தை எழுதி வைத்தார். ராமர் தன்னுடைய மனைவிக்காக ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரு கை பார்த்து வந்த நபர். தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்த நபர். ஆனால் இந்த நாட்டில் ஒரு நபர் இருக்கிறார், தன்னுடைய மனைவியையே விட்டு ஓடி வந்த நபர். இவர் கையால் ராமர் கோவிலின் திறப்பு விழா சரியா? நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.